அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஜெலன்ஸ்கி எல்லைக்களத்துக்கே போயிட்டாருங்க. எந்த பகுதியை உலக மீடியாலாம் கூப்பிட்டு வாங்க இந்த பகுதியை நாங்கள் கைப்பற்றிட்டோம் ரஷ்யா சொன்னாங்களோ அந்த பகுதியில் எல்லையில் நின்று ரஸ்கா உஸ்கா வீடியோ போட்டார். இதுதாங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தால் திடீர்னு இன்றைக்கி இஸ்ரேலுடைய அமைச்சரவை மிக அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவுக்கான காரணம் என்ன, உடனடியாக ஒரு சில தாக்குதல் தொடங்கப்பட்டு தான் சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா திடீர்னு இன்றைக்கி ஒரு தீவிரவாதி ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க. இந்தியா எல்லை பகுதியில் உயரக துப்பாக்கியோட AK-47 துப்பாக்கியோட கிட்டத்தட்ட பிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு மிஸ்ன்றாங்க. சப்போஸ் உள்ள நுழைஞ்சிருந்தானா அவனும் ஏதாவது பண்ணியிருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துலாம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் பதிவு, இந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஜெலன்ஸ்கியோட பதிவு. குப்பியன்ஸ் பகுதின்னு ஒரு பகுதிங்க. இந்த குப்பியன்ஸ் பகுதியில் போயிட்டு உள்ளே நின்று இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் தான் நான் இருக்கேன். இதுதான் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இந்த பகுதியை சுற்றி வளைச்சிட்டோம், உலக மீடியாலாம் கூப்பிட்டு வாங்க இந்த ஏரியாவில் பாருங்கன்னு சொன்னார். ஆனால் இங்கே பாருங்கள், இது எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது, இதுதான் ரஷ்யா, இது மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. எல்லா பகுதியும் இதே மாதிரி தான் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அவர் என்ன சொல்ல வர இந்த உலகத்துக்கு அப்படின்னா, இதே மாதிரி தான் நாங்கள் எல்லா பகுதியும் முன்னேறிட்டுருக்கோம். அதனால் அமெரிக்கா அவசரப்பட தேவையில்ல, அவ்வளோ சீக்கிரம் அமைதி வர தேவையில்ல, நாங்கள் பேசிக்கிறோம் முடிச்சிடுறோம் கதைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதிவு பார்க்கும்போது நான் வரைபடத்தெல்லாம் செக் பண்ணும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஜியோ லொகேஷன் டேக் பண்ணும்போது அந்த குப்பியன்ஸ் பகுதியிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் பக்கம் தான் இந்த பதிவுன்றாங்க. ஒரு சிலர் 500 மீட்டர் தள்ளின்றாங்க. ஆனால் உங்களுக்கு வரைபடத்தோடு காட்டும் போது இந்த டிசம்பர் மாதம் மட்டும் பர்டிகுலராக ரஷ்யா முன்னேறினது அப்படின்னு பார்த்தோன்னா, மேலேருந்து வாங்க இந்த குப்பியன்ஸ்ன்ற பகுதி, இந்த ரெட் கலர்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே 5 கிலோமீட்டர் வரைக்கும் முன்னேறி இருந்தாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் உக்ரைன் மீண்டும் தன் வசப்படுத்தியதாக சொல்கிறாங்க. அப்படியே அது கீழே பார்த்தோன்னா 16 கிலோமீட்டர், லேமன் 22 கிலோமீட்டர், சிவரக்ஸ் 24 கிலோமீட்டர், அப்புறம் அதிகபட்சமாக பொக்ரோவஸ்கோ 24 கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா பிடித்திருக்காங்க. அதுக்கு கீழே வர தான் 34 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக அந்த டிசம்பர் மாதம் மட்டும் இவங்க உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதாவது டிசம்பர் மாதம் சேர்த்தி கைப்பற்றியதாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. இந்த அசஸ்மெண்ட் எல்லாமே மேலே கொஞ்சம் உள்ள நுழையிறத எங்கள் படைகள் உள்ள நுழைஞ்சி தடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இங்கே அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளுங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ உக்ரைன் தரப்பில் என்ன கேட்டிருக்காங்க, அமெரிக்கா கிட்டேயும் இவங்க இந்த இடைப்பட்ட டீமெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட சரி ஓகே நான் ஒரு சில நிபந்தனைகள் கூட நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஜனவரி மாதம் நாங்கள் ஐரோப்பாவுக்குள்ளே இணைஞ்சே தீரணும்னு அமெரிக்கா கிட்ட உத்தரவாதம் கேட்ட மாதிரியும், அமெரிக்கா சரி பார்க்கலாம்பா வெயிட் பண்ணுப்பான்னு சொன்ன மாதிரியும், ஆனால் ஐரோப்பா தரப்பில் இல்லை அவர் ஜனவரி இணைஞ்சே தீருவாருன்றாங்க. ஐயா அந்த கதையை கேட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஐயா எது ஜனவரி இப்படி போனால் அப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரியே சொல்கிறீங்களே அப்படின்றதா எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் அந்த தகவலை மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி காலையிலிருந்து உக்ரைன் தரப்பில் மற்றொரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பதிவு ரஷ்யானுடைய 2 ரேடார் சிஸ்டம் AN-26 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட்னுடைய கிரிமியா பகுதியில் முடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3-4 நாட்களாக இந்த அமைதி பேச்சுவார்த்தை எடுத்ததுக்கப்புறம் ரஷ்யா பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க. அதாவது அவங்க நடத்திய தாக்குதலை விட உக்ரைன் கொஞ்சம் விகாரஸாகவே இருக்காங்க. கிரிமியா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கட்டும், பக்கத்தில் காஸ்பியன் கடல்னு சொல்லிட்டு அங்கே இது வரைக்கும் அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தாமல் இருந்தாங்க. அங்கே மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள், மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறோட ப்ரொடக்ஷன் யூனிட்டே நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி அப்புறம் மாஸ்கோனுடைய தலைநகர் மீது தாக்குதல், அப்புறம் அடுத்து ஒரு ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக ரம்ஜான் கதிரோக்கரில் அந்த பகுதியில் இந்த ஒரு 6 நாட்களாக கொஞ்சம் உக்ரைன் விகாராசாவே இருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்க அமைதி விரும்புகிறாங்க. அமைதி விரும்புறதுனால ரஷ்யாவுடைய ஈகோவை ஃபுல்லாக அவங்க டீஸ் பண்ணுறாங்கன்னு தான் எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் சொல்லும்போது அதான் சொன்னாங்க, எங்களுக்கு 2 தரப்புலையும் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ரொம்ப கோச்சிக்கிட்டாராம். என்னப்பா பண்ணுறாங்க, ரொம்ப தடுமாற்றம் இருந்தால் உக்ரைன் தரப்பில் ஒரு பக்கம் விகாராசாக இருக்காங்க, அவங்க தரப்பில் இருக்காங்க நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா சுத்தமாக
விருப்பமே இல்லைன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நேற்று கூட அந்த அமைதி ஒப்பந்தத்தில் அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்னு உக்ரைன் தரப்பில் கேட்கப்பட்டதுக்கு ரஷ்யா தரப்பில் நிரந்தர தீர்வு இருந்தால் மட்டும்தான் அந்த தாக்கல் நிறுத்த முடியுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ சம்திங் நீங்கள் பெருசாக தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளே தோணுது. இந்த சனி ஞாயிறு பெரிய தாக்கல் நிகழ்த்துவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஜெலன்ஸ்கி முன்களத்தில் போய் நின்றுட்டார். இப்போ சரி, இன்றைக்கி துருக்மெனிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மிட் ஒன்று நடந்தது. அந்த துருக்மெனிஸ்தான் சம்மிட்டில் குறிப்பாக பாகிஸ்தான் கலந்துக்கிட்டாங்க, அப்புறம் எரடகன் துருக்கி கலந்துக்கிட்டாங்க, இன்னும் ஈரான் கலந்துக்கிட்டாங்க, நிறைய நாடுகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்த 2 நாடுகள் குறிப்பாக ரஷ்யாவும் எரடகன் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த பேசினதில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாமான்ற மாதிரி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக இந்த ஒரு நியூஸை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த சம்பவத்தில் இன்னும் நடந்ததுங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் மீட்டிங்காக வெயிட் பண்ணது மனுஷன் ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்துட்டார். இப்போ நம்மள மாதிரி ஆளுங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், ஆஃப் டேன்னா கூட பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க? 40 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் பொறுமை எழுந்து உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கிற ரூம்லேயே நுழைஞ்சிட்டார். எல்லோரும் சார் இருங்க சார் மனுஷன் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதை கூட பத்திரிகைகள் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. 40 நிமிஷம் பக்கம் காக்க வச்சுட்டாங்க, இது தேவையான்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு சந்திப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த 40 நிமிஷம் பயங்கரமாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இது அவங்க ஊடகங்கள் அவங்கவுங்க என்ன மாதிரி கவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அமெரிக்கா இன்னொரு ஆங்கிளில் ஒரு சில பிளான்லாம் பண்ணுறாங்க. இந்த பெலாரஸ்னுடைய லூகாசென்ஸ்கோ அவர்களை போய் முக்கிய தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க. மிக முக்கியமான பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க. இன்றைக்கி போய் சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே பெலாரஸ்னாவே உக்ரைனுக்கும் ஐரோப்பாவுக்கும் அப்படியே மூக்கெல்லாம் வேர்த்து போயிடும். ஐயோ அவங்களா அப்படின்னு லூகாசென்ஸ்கோ வந்து காணாமல் போயிட்டான்ற மாதிரிலாம் பத்திரிகைகள் எழுதினாங்க. அதுவும் மனுஷன் எங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துருந்தார். மிடில் ஈஸ்ட் வந்து காணாமல் போயிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க போலந்து தரப்புல இருந்து. அந்த மாதிரி ஆளை போயிட்டு இன்றைக்கி நீங்கள் போயிட்டு கமுக்கமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்கன்னும் போது கொஞ்சம் சந்தேகம் தான் வருது. அதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து ஐரோப்பாவை உடைக்க பார்க்குறாங்க. குறிப்பாக 4 நாடுகள் அவங்க கைக்குள்ளே வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த 4 நாடுகளில் வந்து மிக முக்கியமாக இத்தாலி, ஜார்ஜியா மெலோனி இருக்காங்களே, இத்தாலி, ஹங்கேரி, அல்ஜீரியா, இன்னொரு நாடு, நீங்கள் வந்துடுங்க வெளியில், அப்போ உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ கொடுக்குறேன்னு அது கடைசி கட்ட ஆயுதமாகவும் கையில் எடுக்கிறாங்கன்னா அங்கே ஒரு குண்டு போட்டுட்ருக்காங்க. அது நம்ம எப்படி இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கலாங்கன்னா, இவங்க அமெரிக்கா வந்து தொடர்ந்து ரஷ்யா கிட்ட போடப்படுகிற ஒப்பந்தமாக இருக்கட்டும், இல்லை பெலாரஸ் கிட்ட போடப்படுகிற ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி அது மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னா, ரீசெண்டாக கூட இப்போ நேபாளில் ஜென்சி போராட்டம் நடந்தது. மிகப்பெரிய ஒரு கலவர பூமியானது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு சில ஆய்வறிக்கைகள், ஒரு சில இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜென்சி போராட்டத்துக்கு மூல காரணமாக இருந்தது அமெரிக்கா தான், பின்புலமாக இருந்து செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் சீனா, அவங்களோட நெருக்கடிகளை முழுமையாக விலக்கிட்டு அமெரிக்கா உள்ளே வர்றதுக்காக ஒரு திட்டம். ஏன்னா நேபாள் தான் மிக முக்கிய பூமி அவங்களுக்கு. இதை இரண்டையும் பிடிச்சி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். லைக் பங்களாதேஷ் எப்படியோ அதே மாதிரியான ஒரு பிளானாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம எதையும் நம்புறதுக்கு இல்லை. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் என்னன்னாலும் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஐரோப்பா தொடர்ந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்காத போது அதையும் உடைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும்போது நம்மளை எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே அதை உடைக்க பார்ப்பாங்க பெரும்பாலும். அந்த ஆங்கிளையும் நம்ம விழித்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவங்க. சரி, போலந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெருசாக வீரர்கள்லாம் பார்த்து ஒரு பயங்கரமாக எனி டைம் அலர்ட் பண்ணி யாரும் உள்ள நுழையக்கூடாத மாதிரிலாம் பார்த்தா எலிவலை தோண்டின மாதிரிங்க ஒரு பொந்துக்குள்ளே தோண்டி பாருங்கள், ஒரு 130 மைக்ரண்ட்ஸ் அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு வரும்போது எல்லாப்போன்னு கழுத்தை பிடிச்சாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து கழுத்தை பிடிச்சிருக்காங்களாம். மிக பயங்கரமான ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம். இல்லைனா இந்த மாதிரி தான் அகதிகளை உள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க. சுவிட்சர்லாந்து ரீசெண்டாக நாங்கள் அமெரிக்கா கிட்ட போர் விமானங்கள் வாங்கலைன்னு ஒரு சபதம்லாம் எடுத்தாங்க. F-35A வந்து வேண்டான்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஏன்னா நிறைய கான்ட்ராவர்சியெல்லாம் வருது
அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இன்றைக்கி திடீர்னு இல்லை நாங்கள் ஒரு 36 F-35A பக்கம் வாங்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஐரோப்பானுடைய சம்பவம் முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜெர்மனியில் முடிச்சிக்கலாம். ஏன்னா ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் வட்பல் அவர்கள் வந்து ஏற்கனவே அக்டோபர் மாதமே வந்து சீனாவுக்கு போகிறதா இருந்தது. பட் அங்கே இருக்கக்கூடிய வாங்கியவர்கள் சந்திக்க மறுத்துட்டார். இல்லை இந்த ஆளை நான் பார்க்க விரும்பலன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ டிசம்பர் ஒரு 13, 14 கேட்டிருக்காங்க. ஆனால் அதையுமே வந்து தடுத்துட்டாங்க. இல்லை வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் வந்து சந்திக்கக்கூடாது, வாங்கியவர்கள் வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஜெர்மனி தொடர்ந்து 2வது முறையாக, குறிப்பாக இந்த ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய சந்திப்பை சீனா தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கிறது, தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க. இருந்தாலுமே ஜெர்மனி கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ரொம்ப ஒரு பப்பி சேமுங்க. இது பர்மிஷன் கேட்குறாங்க, அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பப்பி சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐரோப்பாவில் இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்க முடியுது. அங்கே யூரோவிஷன் சொல்லிட்டு மியூசிக்கான ஃபெஸ்டிவல் நடக்கும். இஸ்ரேல் கலந்துக்க கூடாதுன்னு நினச்சாங்க. பட் இஸ்ரேல் கலந்துக்கிறாங்க. அதனால் மொத்தம் 4 நாடுகள், ஸ்பெயின், அயர்லாந்து, ஸ்லோவேனியா, நெதர்லாந்து, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யூரோவிஷனுடைய நிகழ்வை நாங்கள் ஒட்டுமொத்தமாக கலந்துக்கலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தம் அங்கே இருக்கக்கூடிய தகவல். அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுடைய ஒரு சில தகவலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அங்கே இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். இந்தியாவுடைய எல்லை பகுதியில், குறிப்பாக சர்வதேச எல்லை பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த எல்லை பகுதிக்குள்ளே AK-747 நீங்கள் பார்க்குறீங்கள, இவன் பேர் வந்து அப்துல் காலிக் வந்து துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சிருக்கான். அவனை வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி தூக்கியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணை நான் ஈடுபட்டிருக்கோம். அவன் வந்து மேபி லக்சர் ஜெய்சி முகமதுனுடைய தீவிரவாதியாக இருக்கலான்ற கோணத்துலேயும் வந்து மிகப்பெரிய விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஜெய்சி முகமதுனுடைய தீவிரவாதியாக இருக்குமான்ற இன்னொரு ஆங்கிளையும் தாண்டி சப்போஸ் அவன் உள்ளே வந்திருந்தானா, இது சப்போஸ் நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்காமட்டு இருந்து எல்லை பகுதியில் நுழைஞ்சு உள்ளே வந்திருந்தானா மற்றொரு அசம்பாவிதம் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கும். அது தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லை பகுதியில் மிக துரிதமாக கண்காணித்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்துலையும் எந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து இந்த ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இந்திய இராணுவம் சரி என்ன எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 1000க்கு மேற்பட்ட நபர்கள் எய்ம் பண்ணிட்டே இருக்கிறாங்க எல்லை பகுதியில் உள்ள நுழையிறதுக்கு. வந்து கூடுதல் தகவல், இந்த தாய்லாந்து கம்போடியா விவகாரத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த, அதுவும் யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த பிரீச் விஹார் இந்து டெம்பிள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கி இந்தியா சார்பாக தாய்லாந்துக்கிட்ட ஒரு சில கோரிக்கைலாம் வைத்தது. நீங்கள் எந்த கோயிலுக்காக சண்டை போடுறீங்களோ அந்த கோயிலே நீங்கள் தாக்கி அழிச்சிட்டிங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அதை ஒன்று விட்டுட்டாவது நீங்கள் தாக்கல் நடத்தணும். அதனால் அதை கொஞ்சம் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த தாக்குதல் மிக பிரதான நோக்கமே அந்த கம்போடியானுடைய மிக பழமை வாய்ந்த அந்த இந்து கோயில் யாருக்கு சொந்தம்ன்றது தான். அந்த இந்து கோயில் வந்து இவங்க கொண்டாடுறாங்க. அவங்க ஆனால் யுனெஸ்கோ வந்து கம்போடியாவுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இது ரொம்ப வருஷமாக இருக்குது அந்த சண்டை. அப்படி இருக்கும்போது அந்த கோயில் மீதே தாக்கல் நடத்தி பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இந்தியாவுடைய மற்றொரு தகவல் பாருங்கள், எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரம்ப் வந்து ஒரு கோல்டன் விசா ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 கோடி பக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுடைய நிரந்தர குடியுரிமை, இந்த 9 கோடி வந்து டொனேஷனாக கொடுத்துடணும். யாருக்கு? அமெரிக்காவுக்கு டொனேஷனாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வந்து கொடுத்துருவோன்றாங்க. ஆஃபர் நல்லா இருந்தால் பாருங்கள், நிரந்தர குடியுரிமை போக முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா இந்தியா மதிப்பில் இங்கே 9 கோடியை நம்ம டெபாசிட் பண்ணால் நம்ம அந்த வர வட்டி பணத்துலேயே நம்ம வாழ்க்கையை ஜம்முன்னு ஓட்டிக்கலாம், அது வேறு. பட் அது நம்மளை போன்ற மக்களுக்கு, பட் கொஞ்சம் பெரிய நபர்கள்லாம் அமெரிக்காவில் போய்ட்டு லைஃப் அப்படி பீஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகணுன்றவங்களுக்கு இந்த 9 கோடி கோல்டு கார்டு விசா நிறைய வந்து ஃபண்டிங் குவின்னு நினச்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இப்போ என்னென்னா இந்த 9 கோடி கொடுத்து உள்ளே வராங்கல்ல, அவங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் செக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இதுக்கான பதில்கள் கிடைச்சா பரவாயில்ல. ஏன்னா நார்மலாக விசா அப்ளை பண்ணுறவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து மீதி எல்லாத்தையும் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு எதிரானவர்களாம் மீதி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோல்டன் விசாவுக்கு வந்து அப்போ ஒரு தீவிரவாத குழுக்கள் ஒரு தனிநபரை செலக்ட் பண்ணி நீ போப்பா அங்கே நம்ம பேசிக்கலான்னு ஒரு 9 கோடி கொடுத்து அனுப்பிச்சா நீங்கள் வரவேற்றுப்பீங்களான்றது எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளக்குனாங்கன்னா பரவாயில்ல. அதுலேயும் ரெஸ்ட்ரிக்டட் வைத்திருக்காங்களான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம இஸ்ரேலுக்கிட்ட வந்துடலாம். இஸ்ரேல் இன்றைக்கி ஹெஸ்புல்லானுடைய பீகா வேலின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சிரியா பகுதியிலிருந்து நுழையக்கூடிய பகுதி, அதுதான் அங்கே ஆயுதங்கள் உள்ளே வரக்கூடிய பகுதி, மிக முக்கியமான பகுதி.
அந்த பகுதியில் ஹெஸ்புல்லானுடைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து தாக்கல் நடத்துவதற்கான பிரத்யேக பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு எந்த நேரத்தினாலும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்த வாய்ப்புகள் இருக்குன்னு இன்றைக்கி கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருந்தது இஸ்ரேல். இந்த தாக்குதல் நிகழ்த்தும் போதே இன்னொரு பகுதி, அந்த நார்த் லிட்டானி ரிவர்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் மொத்தம் ஒரு 3 பகுதியாக பிரித்து லெபனானுடைய நார்த்தன் சைடு இருக்குது, நார்த் லெபனான்னு சொல்லுவாங்க அங்கே, அப்புறம் பீகாவேல்னு சொல்லிட்டு சிரியானுடைய எல்லை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் இந்த 2 இடத்துல தாக்கல் நடத்திருக்காங்க. தாக்கல் நடத்தும் போதே ஒரு மிக முக்கியமான ஒரு மீட் ஒன்று நடத்துகிறாங்க. அமைச்சரவையினுடைய கூட்டம் ரொம்ப க்ளோஸ்டு டோராக இருந்தது. ஆனால் அந்த மீட்லாம் முடித்ததுக்கப்புறம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸுடைய சீஃப் வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்கள் எல்லா லெவலுக்கும் தயாராகிட்டோம், இனி எங்களுடைய ஆக்ரோஷத்தை பார்க்க போகிறீங்கன்றாங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அவங்க சொன்ன ஒற்றை வாரத்தில் வீரர்கள் தயாராக இருக்கும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீரர்கள் தயாராக இருக்கும்படியான உத்தரவு அப்படின்னா எந்த நேரத்திலும் ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, மறுபடியும் இஸ்ரேல் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே எம்டி, எங்கே காசா பகுதியில் ஓரளவுக்கு ஹோல்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வீரர்கள் சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கிறாங்க, அதனால் சும்மா அந்த பக்கம் அனுப்பி பார்க்கலாமான்ற எய்ம் வந்து ஆல்மோஸ்ட் இருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா தரப்பிலிருந்து லெபனானுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. லெபனான் வந்து கையை பிசைஞ்சிட்டு இருக்காங்க, எங்களால் ஹெஸ்புல்லாவெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது, அவங்க ஆயுதங்களை போட்டு சரணடைய சொன்னால் எங்கள் நாடு 2 ஆகிடும், அது இப்போதைக்கு வாய்ப்புன்னு கை விரிச்சிட்டாங்க. அப்போ இஸ்ரேலுடைய தாக்குதல் எங்களால் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இடையில் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கு கூட ஹெஸ்புல்லாவுடைய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இனி வருகின்ற நாட்களில் பெரிய சம்பவம் தாக்கல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹெஸ்புல்லா எந்த அளவு தயாராக இருக்காங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க. ஆனால் இன்றைக்கி நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யார், காசா தரப்புலேருந்து ஹமாஸ், எங்களுக்கு ஃபேஸ் 1 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, நிறைய பெண்டிங் இருக்குது, இஸ்ரேல் வெளியேறதில் இன்னும் முழுசாக அவங்க வெளியேறவே இல்லை, அவங்க இன்னும் எங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, ஃபேஸ் 1 முடியாமல் நாங்கள் ஃபேஸ் 2 வரவே மாட்டோம், அக்ரிமெண்ட்டுக்கே வரமாட்டோம், நாங்கள் ஆயுதங்கள் போட்டு சரண்டராக 100 இல்லை 1000% வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் தனது பேட்டியில் பேசும்போது சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்த போர் நாங்கள் நிறுத்தியிருக்கோம், தொடர்ந்து மிடில் ஈஸ்டில் ஒரு அமைதியை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. மொட்டபாஸ் யாருங்க, கரீம் கான், இவர் தான் அங்கே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக யூகேனுடைய லாயர் வாதாடினது, மிக சிறப்பாக வாதாடினான்னு பட்டம்லாம் பெற்றார். இவர் தான் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கிறதுக்கான முக்கிய ஒரு வாதாடக்கூடிய நபராக இருக்கும். இவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட யூகேயில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்பிஸை கடுமையாக மிரட்டல்லாம் கொடுத்தாங்களாம். நான் யாருன்னு பேர் சொல்லலாம் விரும்பலை, ஆனால் அரசாங்கமே என்னை இந்த கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லி கொஞ்சம் வீக்காக வாதாட சொல்லி எனக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு நீதி நிலைக்க வேண்டும், உண்மை ஜெயிக்க வேண்டும், நியாயம் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தான் எனக்கு எந்த எதிர்ப்பையும் நான் சமாளிக்குவேன். டடடக் அந்த மொட்டை பாசன் வரல, அந்த மாதிரி இந்த ரஜினி பட்டில் வரல, கடகடக்குன்னு அடிச்சுட்டு காரணம் கரீம் கான், ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை யார் மிரட்டினாலும் அப்படி தான்ன்றாரு. அதனால தான் அமெரிக்கா வந்து எங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு எங்களே வாதாடுறேன்னு ஏற்கனவே இவர் மீது கொஞ்சம் பொருளாதார தடைகள்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் அதற்கான தடைகள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று, ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் நடந்ததுங்க. அன்றைக்கி ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாட்டோட சாணி இருக்குல்ல, அந்த சாணியெல்லாம் ஃபுல்லாக கரைச்சி அந்த காவல்துறையினுடைய வாகனத்தை மீது அடிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த சாணி, ஃபார்மர்ஸுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கலன்ற. நேற்று கிரீஸில் பெரிய ஒரு போராட்டம் கிரீஸ்லேயும் நடந்தது. அடுத்து ஃப்ரான்ஸில், அடுத்து ஒவ்வொரு நாடாக வந்து பரவிட்டுருக்கு. போதிய அளவுக்கான எங்களுக்கு இழப்பீடுகள் வரலன்றான ஒரு போராட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஃப்ரான்ஸுக்குள்ளே இன்டீரியர் மினிஸ்டருடைய இமெயில் யாராவது வந்து ஹேக் பண்ணிட்டாங்களாம். இமெயில் ஹேக் பண்ணி அதில் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்களாம். அதை வந்து அவரையே கூப்பிட்டு மிரட்டுறாங்களாம். இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் அந்த மாதிரியான வீடியோஸ் கொடுத்துருக்கு வெளியிட்டுருமான மிரட்டுறாங்களாம். ஒரு நாட்டோட இன்டீரியர் மினிஸ்டரையே மிரட்டுறாங்கன்னா இந்த அளவுக்கு இதெல்லாம் யார் காரணம்? ரஷ்யா காரணம். இன்றைக்கி பிரான்ஸோட இன்டீரியர் மினிஸ்டர் வந்து தள்ளியிருக்கிறான்றது கூடுதல் தகவல். இது தென் சீன கடல் பகுதியில் சீனாவுடைய ஃபிஷர்மேன் மறுபடியும் சவுத் கொரியாவுடைய கோஸ்ட் கார்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி கப்பலை வந்து ஃபுல்லாக இடித்து தள்ளி ரொம்ப துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து தென் சீன கடல் பகுதியில் சீனா இந்த மாதிரி அத்துமீறல்களை செய்து தனது ஆதிக்கத்தை செலுத்தி எல்லா நாடுகளையும் ஒரு வழி பண்ணுறாங்க. அதனால் இந்த நாடுகள்லாம் ஒன்றிணைந்து சீனாவை வதம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. அது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும்.
வெனிசுலா மீது இப்போதைக்கு நாங்கள் தாக்கல் நடத்த எண்ணம் இல்லை. ஆனால் வெனிசுலாவில் இருந்து 11,888 பேர் ஆயுதங்களோட மிகப்பெரிய ஒரு அதாவது அமெரிக்காவே சீர்குலைப்ப எண்ணத்திற்காக உள்ளே வந்திருக்காங்க. அவங்களாம் நாங்கள் டேக் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் பார்த்துட்ருக்கோன்றாங்க. என்ன தான் அமெரிக்காவாக இருந்தாலுமே இன்றைக்கி பெரிய ஒரு குமுறல் வந்து இன்றைக்கி அமெரிக்காவுடைய பத்திரிகைகளை எழுதியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஓஸ்பிக் அப்படின்ற ஒரு மருந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது டயாபிட்டிஸுக்கு சாப்பிட்ற மருந்து. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா என்ன சொன்னாங்கன்னா இது வந்து வெயிட் லாஸுக்கு சேர்த்து சாப்பிட்றாங்க, இது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுத்துது, நிறைய மனசோர்வு ஏற்படுத்துது, சம்டைம்ஸ் வந்து வேறு மாதிரி எண்ணத்தை கூட தூண்டுறதமா சொன்னாங்க. பட் இந்த மருந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு $104 பக்கம் வருது. ஆனால் இதே மருந்து அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $1000 பக்கம் வருது, அதாவது 80,000 பக்கம் வருது. இந்தியாவில் 8,000 பக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8,000 எங்கே, கிட்டத்தட்ட ஒரு 80,000 90,000 எங்கே, பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒப்புதல் கொடுக்குறது என்னமோ அங்கேருந்து வருது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த ஓஸ்மிக் மருந்து ஐரோப்பாவில் காசு ரொம்ப ரொம்ப சீப், ரொம்ப கம்மின்றாங்க. இந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்தது. அதாவது ஐரோப்பாவில் ஒரு மருந்து ரொம்ப சீப்பாக இருக்கும்போது அதே மருந்து அமெரிக்காவில் போகும்போது பல மடங்கு அதிகமான ரேட்டாக இருக்குது. காரணம் பேட்டன் ரைட்ஸ் வந்து ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாரு ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம். நீங்கள் ஏன் எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாதுன்ற அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும், இப்போ இன்சூரன்ஸ் பண்ண நிறுவனங்கள் கூட எவ்வளோ காஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா $400 பக்கம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க உலகத்திலே மற்ற நாடுகள் வரி அதிகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம நாட்டு சுகாதாரத்துறையை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லன்னு தோணுதில்லை. அவங்க நாட்டில் இதுன்னு இல்லை, நீ எந்த மருந்து மீதி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து இங்கேயை விட மிகப்பெரிய அளவுக்கான வரி அதிகமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளிப்படையாகவே இருக்குது. அதை ட்ரம்ப் நிர்வாகம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.